உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு என்னுடைய நன்றி. ஏன்னா உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் எந்த அளவுக்கு வாழ்க்கையில் இருக்கிறாங்க, எந்த ஸ்டேஜில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். இதை உருவாக்கி கொடுத்த எனது நண்பர் சுமன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. இப்போ இத்தனை பேருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுத்துருக்காரு. அந்த வேலை அங்கே போய் நீங்கள் வேலை செய்யணும்னே நினைக்காது. நீங்கள் கற்றுக்கிறதுக்காக போயிருக்கிறோம்னு நினைக்கும். முதல்ல அதைத்தான் பண்ணணும். நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்துட்டு நீங்கள் அங்கிருந்து வெளியே வர்றோம்னு சொன்னால் உங்களை வேண்டாம் இங்கே இரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுதான் உங்களுடைய வெற்றி. நீங்கள் எப்போ இல்லை சார் என்னால் முடியல, நான் போகலான் இருக்கேன், வேற கம்பெனி போகலான் இருக்கேன் அப்படின்னா போயிட்டு வா அப்படின்னு சொன்னால் நமக்கு பெருமை ஏற்படும். முதல்ல அதை வளர்த்தி. அதே போல் நாங்கள் இப்போ ஸ்கூலுக்கு நிறைய டிசைன் போடுறோம். அந்த டிசைன்லாம் போட்டுட்டு போகும்பொழுது ஒரு திருச்சியில் ஒரு பெரிய கம்பெனியில் டிசைன் போட்டுருக்கோம். அந்த கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20-30 பேர் ஒர்க் பண்ணுவோம். அந்த 20-30 பேரில் ஒர்க் பண்ணும் பொழுது எல்லாருமே எல்லாத்துக்கும் கரெக்டாக பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்ல முடியும். அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப நல்லா டிசைன் பண்ணுவாங்க. அந்த டிசைன் பண்ணக்கூடியவங்களை அவங்கள மட்டும் நான் கேட்பேன், இது எனக்கு யார் டிசைன் பண்ணாங்களோ அவங்களே எனக்கு நம்பர் கொடுத்துருங்க, அவங்கள்ட்ட தான் நான் சொல்லுவேன் என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு. அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4-5 பேர் எனக்கு மாறி மாறி வருவாங்க. இவங்களை வேண்டாம் எனக்கு வேற ஆள் கொடுக்கணும், இவங்களை வேண்டாம் வேற ஆள். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய கரெக்ஷனை யார் முகம் சுளிக்காம செஞ்சு கொடுக்குறாங்களோ அவங்கள தான் நான் இவங்களை தான் இனிமேல் எனக்கு டிசைனுக்கு வேணும், அவங்களெல்லாம் மற்றவங்க வேண்டாம் எனக்கு என்னுடைய இதை ஒர்க்கை கொடுக்காதீங்க அப்படின்னு. ஏன் அப்படின்னா அவங்க டிசைன் பண்ணிட்டு சார் உங்களுக்கு பிடிச்சிருக்கு கலர் மாற்றணும் திரும்ப 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 என்னை கேட்பாங்க. நான் சொல்லிட்டேன், அம்மா எனக்கு பிடிச்சிருக்கு உங்களுக்கு வேண்டாம், நீ திரும்ப திரும்ப கேட்காதீங்க. இல்லை சார் எனக்கு ஒரு இது இருக்கணும், நீங்கள் பிரிண்ட் பண்ணிட்டு அந்த பிரிண்ட் காப்பி எனக்கு ஒன்று அனுப்பிச்சு வரேன் சார், அது ரிசல்ட் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் அப்படின்னு. அப்போ என்ன அப்படின்னா இப்போ அந்த பொண்ணு அங்கிருந்து வெளியே தனியாக வச்சு இப்போ அந்த கம்பெனி நல்லா அந்த பொண்ணு பண்ணி நம்ம இப்போ ஒரு பக்கம் வேலைக்கு போறோம் அப்படிங்கிறது வேலை கத்துக்கிட்டு நீங்க தனியா 10 பேருக்கு வேலை கொடுக்கணும். அதுதான் உங்களுடைய சக்சஸ்.